ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜதுர்சிகாஸ் கிச்சன் அண்ட் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இறால் தான் சமைக்க போறேன். இறால் சண்டே சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் இறால் வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல இறால் கொட்டிக்கலாம். இறால் வந்து இப்ப எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னா இப்படி முழுசா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இறால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா இது எப்படி கிளீன் பண்றது, இதை பார்க்கவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதனாலவே இறால் சமைக்கிறது இல்லை. இப்ப குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இறாலே வாங்கி கத்துக்கிட்டேன். இப்ப அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தா, இந்த தலைப்பகுதி இருக்குல்ல, இதை வந்து பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, தலைப்பகுதியை பிச்சு எடுத்தாச்சு. தலையை பிச்சு எடுத்துட்டோம். இப்ப வந்து கீழே இருக்க இந்த வால் பகுதியையும் பிச்சு எடுத்துக்கலாம். வால் பகுதி பிச்சு எடுத்தாச்சு. இப்ப இந்த நடுவுல வந்து இந்த உடம்புல வந்து ஓடு மாதிரி இருக்கும். இந்த ஓடை வந்து எப்படி எடுக்கலாம்னா, இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த அடிப்பகுதியில இருந்து இப்படி கை வச்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்துடும். பாருங்க எப்படி உறிஞ்சு வருதுன்னு. தெரியுதுங்களா? உறிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி ஃபுல்லாவே நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபுல்லாவே ஓடு உறிஞ்சு வந்துருச்சு. இப்ப நீட்டா கிளீன் ஆயிருச்சு. சமைக்கிறதுக்கு தேவையான இறால் ரெடி ஆயிருச்சு. இப்ப இது உள்ள குடல் இருக்கும். அந்த குடலை வந்து நம்ம எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்படி இந்த தலைப்பகுதி இருக்குல்ல, இது உள்ள இப்படி போய் பார்த்தா ஒரு கருப்பு கலர்லயாவது இல்லாட்டி ஒயிட் கலர்ல ஒரு குடல் இருக்கும். தெரியுதுங்களா? இங்க பாருங்க வந்துருச்சு. இப்படி பிடிச்சி இழுத்தோம்னாவே, கையில இழுத்தோம்னாவே ஈஸியா வந்துடும். அதே மாதிரி இந்த அடிப்பகுதியிலையும் ஒரு குடல் இருக்கும். மேல் பகுதியில இருந்துச்சுல, அதே மாதிரி அடிப்பகுதியிலையும் ஒரு பிளாக் கலர்ல குடல் இருக்கும். அந்த குடலையும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து கையில எடுக்க முடியாது, அதனால நான் ஒரு வந்து பின்னூசி எடுத்திருக்கேன். பின்னூசியில வந்து இப்படி நடுவுல அடிப்பக்கம் திருப்பி இப்படி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அழகா அந்த குடல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கையில உருகி எடுத்துடலாம். தெரியுதுங்களா? வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், கிளீன் பண்ணியாச்சு. இறால் வந்து கிளீன் ஆயிடுச்சு. இனிமேல் நல்லா கழுகிட்டு சமைக்க வேண்டியதுதான். பாருங்க, இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த தலைப்பகுதியை பிச்சிடுறோம். ரெண்டாவது வால் பகுதியையும் பிச்சிடுறோம். மூணாவது அடிப்பக்கத்துல இருக்கிற இப்படி ரெண்டு பக்கம் கை விட்டு பகிர்ற மாதிரி இப்படி பிச்சிங்க அப்படின்னா அழகா ஓடு தனியா கலண்டு வந்துடும். அவ்வளவுதான், ஓடு தனியா வந்துருச்சு, இறால் தனியா வந்துருச்சு. இப்ப பின்னூசி வச்சு கிளீன் பண்ணிக்க போறோம். அடியில இருக்க இந்த பின்னூசி வச்சு லைட்டா நீங்க ஜஸ்ட் இழுத்தீங்கன்னாவே போதும், அழகா சூப்பரா வந்துடும் அந்த குடல். ஆனா குடலை தயவு செஞ்சு எல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா குடலோட அதை சாப்பிட முடியாது இல்லையான்னு குடலை எடுத்துருங்க. அவ்வளவுதான், எடுத்து விட்டு குடல் வந்துருச்சு. அதே மாதிரி மேல் சைடு இருக்க குடலையும் எடுத்துக்கலாம். மேல் சைடு உள்ளது வந்து ஜஸ்ட் உள்ள நீங்க இப்படி இந்த பக்கம் இப்படி இப்படி எடுத்தீங்கன்னாவே அழகா வந்துருது. சரிங்களா? அவ்வளவுதான், வந்துருச்சு. அவ்வளவுதான், சூப்பரா எல்லா இறாலையும் கிளீன் பண்ணிட்டோம். வாங்க வாஷ் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கலாம். எல்லா இறாலும் சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ வாங்க கழுவிக்கலாம்.
இதுல வந்து நிறைய மணல் இருக்கும். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்ப அந்த மணல் எல்லாம் சீக்கிரம் வெளியில போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா கழுவினதுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா பளபளன்னு கழுகியாச்சு. தண்ணியை நல்லா வடிகட்டிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், மஞ்சள் தூள் உப்பு போட்டு பெசரி வச்சாச்சு. அவ்வளவுதான். இதுதான் எளிமையான முறையில எப்படி சீக்கிரமா இறால் வந்து கிளீன் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கிரேவி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜதுர்சிகாஸ் கிச்சன் அண்ட் விளாக்ஸ் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.